ஒரு பேர் ஆஃப் டம்பிள் வச்சு ஈஸி சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் ஒர்க் அவுட் எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். நீங்க ஃபிட்னஸ்ல பிகினரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்க ஃபிட்னஸ்ல கொஞ்சம் அட்வான்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கான டம்பிள் ஒர்க் அவுட் வீடியோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்காவே இருக்கு. நீங்க ஃபிட்னஸ் இப்பதான் வாழ்க்கையில முறையா ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா இந்த ஒர்க் அவுட்ல நம்ம எல்லாமே சிம்பிளான எக்ஸசைஸ் மட்டும் தான் பண்ண போறோம். ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிக்கோங்க. வார்ம் அப் ஆன லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல செகண்ட் லிங்கா இருக்கு. வார்ம் அப் முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஒரு பேர் ஆஃப் டம்பிள்ஸ் மட்டும் எடுத்துட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பேர் ஆஃப் டம்பிள்ஸ் நீங்க ஜிம்ல இல்லாட்டி வீட்ல வாங்கி வச்சிருப்பீங்க. சோ அதை எடுத்துட்டு let's start the workout. So first நம்ம பண்ண போறது நம்மளோட ஷோல்டர் மசிலுக்கு ஃப்ரண்ட் ரைஸ். சோ இந்த எக்சர்சைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வெஸ்ட் பண்றதை விட எல்போல லைட்டா பெண்ட் இருக்கணும். லைட்டா பெண்ட் பண்ணிட்டு ஷோல்டர் வரைக்கும் ரைஸ், அடுத்து ஃபுல்லா டவுன். சோ ஃபுல்லா டவுன் வரும்போது ரைஸ்ல வைக்க கூடாது, ஜஸ்ட் அந்த few inch gap up and down. ஓகே, நம்ம 7 எக்ஸசைசஸ் பண்ண போறோம். ஈச் 10 reps பண்ண போறோம். 10 reps of front rise. Let's go for it. நம்மளோட ஈஸியான ஒரு டம்பிள் வெயிட் வச்சு பண்ண போறோம். 2 kg டம்பிள்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. 2 kg டம்பிள்ஸ். ஏன்னா நம்ம இப்பதான் ஃபிட்னஸ் லெவல் ஸ்டார்ட் பண்றதுனால பொறுமையா நம்மளோட ஃபிட்னஸ் லெவலை ஏத்துவோம். எடுத்த உடனே நம்ம ஹெவி வெயிட் போவோம்னா ஜஸ்ட் லைட் வெயிட் யூஸ் பண்ணி 10 reps. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் டன். செகண்ட் எக்ஸசைஸ் நம்மளோட ஷோல்டர், அதுவும் நம்மளோட ஷோல்டருக்கு தான். சோ இப்போ அதே மாதிரி டம்பிள்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம நியூட்ரல் கிரிப்ல ஹோல்ட் பண்ணிக்கிறோம். இங்க இருந்து ஆல் தி வே அப் அண்ட் டவுன். சோ இப்படி பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக் என்னன்னா எல்போஸ் இப்படி சைட்ல எடுத்துட்டு போயிடுவோம். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. எல்போஸ் ஃபார்வர்ட். 10 reps. Come on guys. Good. Okay. நம்ம ஷோல்டருக்கு எக்ஸசைஸ் 2 எக்ஸசைஸ் முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட ட்ரைசப்பை ஒர்க் பண்ண போறோம். இதுக்கு நமக்கு ஒரு டம்பிள் மட்டும் போதும். ஒரு டம்பிள் மட்டும் எடுத்துட்டு தலைக்கு மேல ஹோல்ட். ஸோ இந்த மாதிரி ஹோல்ட் பண்றோம். இந்த மாதிரி ஹோல்ட், தலைக்கு மேல ஸ்ட்ரைட்டா. இங்க இருந்து நம்மளோட எல்போஸ் ஒரே இடத்துல தான் இருக்கு. கீழே போகும்போது நல்ல பெண்ட், அப்புறம் மேல வரும்போது எக்ஸ்டெண்ட். ஸோ இது பண்ணும்போது நம்ம எல்போஸ் வந்து இப்படி பின்னாடி சாய்க்கிறது இல்லை முன்னாடி வருது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது நம்ம பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக். ஸோ நம்ம எல்போஸ் ஒரே இடத்துல தான் இருக்கணும். இங்க இருந்து நல்லா கீழே போறோம். அண்ட் இன்னொன்று, எல்போஸ் இப்படி வெளியே போகக்கூடாது, உள்ள அண்ட் எல்போஸ் ஒரே இடம். நல்லா பெண்ட் அண்ட் ஸ்ட்ரைட். 10 reps. லெட்ஸ் கோ ஃபார் இட். நல்லா ட்ரைசப் நம்மளோட இந்த மசில்ல ஒர்க் ஃபீல் பண்ணி. எஸ், ட்ரைசப் ஒர்க் பண்ணோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல உள்ள பைசப் இப்போ ஒர்க் பண்ண போறோம். ஸோ 2 டம்பிள் எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறோம். சூப்பினேட்டட் கிரிப். நம்ம பாம்ஸ் ஃபேசிங் அவே ஃப்ரம் அஸ். இங்கே இருக்கணும். இங்க இருந்து ஆல் தி வே அப் அண்ட் டவுன். மேலே வரும்போது நல்லா நம்மளுடைய பைசப் ஸ்குவீஸ் பண்ணி ஹோல்ட். ஜஸ்ட் 1 second ஹோல்ட் அண்ட் ஆல் தி வே டவுன். ஸோ இதை நம்ம பண்ணும்போது எல்போஸ் இப்படி முன்னாடி வரக்கூடாது. இது நம்ம பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக். இப்படி மேலே வரும்போது எல்போஸையும் சேர்த்து மேலே எடுத்துட்டு வந்துடும். இது பண்ணாம எல்போஸ் ஒரே இடத்துல இருக்கணும். கீழே இருக்கும்போது எப்படி நம்ம பாடி க்ளோஸராகவே இருக்கா எல்போஸ், அதே மாதிரி தான் மேலே வரும்போதும் அதே இடத்துல தான் இருக்கணும். நல்லா பைசப் ஸ்குவீஸ் பண்ணி ஹோல்ட் டவுன். 10 reps guys. ரெடி? எல்லா எக்ஸசைஸும் சரி, உங்களோட ஈஸி பேஸ், உங்களோட ஓன் பேஸ்ல பண்ணுங்க. அவசரமே கிடையாது. குட். ஓகே, நிறைய ஆர்ம்ஸ்கே ஒர்க் அவுட் கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம செஸ்ட் மசில் ஒர்க் பண்ண போகிறோம். செஸ்ட் ப்ரெஸ். தரையில் படுத்துட்டு லெக்ஸை மடக்கிட்டு. ஸோ இப்போ எல்போஸ் வந்து அவே, பாடி க்ளோஸராக கிடையாது, இன் 90 degree. ஸோ இந்த பொசிஷன்ல இருந்துட்டு தலை ரெஸ்ட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கட்டும். ஸோ இப்போ அப்படியே ஆர்ம்ஸ் அப். மேலே வரும்போது டம்பிள் ரெண்டும் டுகெதர். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம செஸ்ட் லெவலுக்கு நேராக இருக்கணும் டம்பிள்.
அப்புறம் கீழே வரும்போது இப்படி வந்துடக்கூடாது, வைட் ஓப்பன். ஸோ செஸ்ட்டுக்கும் டம்பிளுக்கும் அந்த ஃபியூ இன்ச்சஸ் கேப் இருக்கணும். இங்கே வந்துட்டு அகெயின் அப். ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம இப்படி கீழே வரும்போது எல்போஸ் இப்படி 90 டிகிரியில் வரக்கூடாது, லைட்டாக உள்ள, எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 10 டிகிரிஸ் உள்ள, இங்கே இருந்துட்டு நல்ல மேலே அப். ஸோ கீழே வரும்போது ஒரு 1 இன்ச் கேப் ஃப்ளோருக்கும் உங்கள் எல்போக்கும், ரொம்ப கீழே ஃபுல்லாக ரெஸ்ட் பண்ணிட வேணாம், 1 இன்ச் கேப் அண்ட் அப். 10 reps guys. இது நம்மளோட செஸ்ட் மசில். கம் ஆன், லெட்ஸ் கோ. ஓகே ரிலாக்ஸ். ஃபுல்லாக இது வரைக்கும் நம்ம அப்பர் பாடி எக்ஸசைசஸ் தான் பண்ணோம். இப்போ நம்மளோட லோவர் பாடிக்கு வர போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட க்ளூட்ஸை ஒர்க் பண்ண போகிறோம், அதாவது நம்மளோட பட் மசில். ஸோ இதுக்கு நம்ம ஒரு டம்பிள் மட்டும் எடுத்துக்கலாம். நம்மளோட இடுப்பு லெவலில் வச்சுட்டு எப்படி செஸ்ட் ப்ரெஸ்க்கு நம்ம காலை மடக்கணுமோ அதே மாதிரி மடக்கி வச்சுட்டு கை டம்பிளில் லைட்டாக ஹோல்ட். அவ்வளோதான், ரொம்ப பிடிச்ச அழுத்த வேணாம். டம்பிள் இங்கே மாதிரி வயிற்றுலையும் இருக்கக்கூடாது, பட் கரெக்டாக நம்மளுடைய ஹிப்பில் இருக்கணும். இங்கேருந்து ஜஸ்ட் ஹோல்ட். இப்போது டோஸ் ரெண்டுமே பாயிண்டிங் ஃபார்வர்ட், ரொம்ப அகலமாக வைக்க வேணாம், ஜஸ்ட் பாயிண்டிங் ஸ்ட்ரைட். இங்கேருந்து ஆல் தி வே அப். நல்லா மேலே வந்து நம்மளோட க்ளூட் மசில், நம்மளோட பட் மசிலை ஸ்குவீஸ் பண்ணணும், டைட். ஹோல்ட் ஃபார் 3 செகண்ட்ஸ் அண்ட் டவுன். இந்த மாதிரி 10 reps நம்மளோட க்ளூட் மசில் ஸ்ட்ரென்த் ஏற்ற. கம் ஆன், லெட்ஸ் கோ. Good job guys. இதுல நம்மளோட glute நல்லா ஒர்க் ஆயிருக்கும். லாஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம ஸ்குவாட் பண்ண போறோம். இது நம்மளோட தை மசில் ஸ்ட்ரென்த் ஏத்த. கம் ஆன். ஸோ இதுக்கு நம்ம ஒரு சேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு சேர் மட்டும் வச்சுட்டு, வீட்டில் எந்த சேர் இருந்தாலும் சரி, குஷனிங் சேர் இல்லை பிளாஸ்டிக் சேர் எதுனாலும், 2 டம்பல் எடுத்து நம்ம ஷோல்டர் லெவலில் ஹோல்ட் பண்ணிக்கிறோம். எப்படி நம்ம ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணும்போது நியூட்ரல் கிரிப்பில் வச்சோம், எல்போஸ் உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம், இதே மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு சேருக்கு முன்னாடி நின்றுட்டு 2 டோஸ்மே பாயிண்டிங் ஃபார்வர்ட், கால் 2 ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸ், ரொம்ப வைட் கிடையாது, ரொம்ப உள்ளே கிடையாது, ஷோல்டர் லெவலில் கரெக்டாக வச்சுட்டு டோஸ் பாயிண்டிங் ஃபார்வர்ட், எல்போ இங்கே வச்சுட்டு டம்பிள்ஸ் இங்கே வச்சுட்டு இப்போ உட்காடுறோம் அப்படியே சேரில். ஸோ சேரில் உட்காந்துட்டு அப். ஸோ இது உட்கார்றதுனால என்னன்னா, இப்போ நம்ம நார்மலாக ஸ்குவாட் பண்ணும்போது நம்ம முட்டி டோ லைனை தாண்டறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனால நமக்கு நீ இன்ஜுரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த நம்ம சேரில் உட்காந்து எந்திரிக்கும் போது அதில் வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா நம்ம நல்ல இடுப்பை பின்னாடி தள்ளி உட்காருவோம். ஸோ ஸ்குவாட்லேயும் நம்ம அதான் பண்ணணும். நம்ம இது சேர் இல்லாமல் பண்ணணும்னா கூட சேரில் எப்படி உட்காருவோமோ அதே மாதிரி நம்ம இடுப்பை பின்னாடி தள்ளி உட்காரணும். இதுதான் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்குவாட். ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு வர்றதுக்கு இப்போ தான் நம்ம ஃபிட்னஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுனால நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்குவாட் வராது. ஸோ அதை எடுத்துகிட்டு வர்றதுக்காக நம்ம சேரை வச்சு பண்ணுறோம். ஸோ சேருக்கு முன்னாடி நின்றுட்டு இங்கேருந்து 10 reps சேரில் வசதியாக உட்காந்துட்டு அப். ஓகே கைஸ், ரெடி? 10 reps. Superb guys, that's it. நம்ம 7 exercises பண்ணோம், each 10 reps பண்ணோம். ஸோ இதை நம்ம டோட்டல் ஆஃப் 3 rounds பண்ண போறோம். இப்போ நம்ம 1 round முடிச்சிட்டோம். அடுத்து நல்ல ஒரு 2 to 3 minutes ரெக்கவரி. அந்த ரெக்கவரியில நல்லா ஒரு ரிலாக்ஸ்ட் வாக், தண்ணி லைட்டா குடிச்சிட்டு நம்மளோட எனர்ஜியை ரீகெயின் பண்ணிட்டு அடுத்து 2 more rounds பண்றோம். ஸோ ஒரு ரவுண்ட் பண்றதுக்கு மேக்ஸிமம் 5 to 7 minutes ஆகும். நல்லா நம்ம டைம் எடுத்து பண்ணாலும். ஸோ அதை முடிச்சுட்டு நல்லா 3 rounds முடிச்சிட்டோம்னா ஒரு கம்ப்ளீட் டம்பிள் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் டன். மறக்காம ஒர்க் அவுட் முடிச்சதுக்கு அப்புறமும் கூல் டவுன் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கான வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல 3rd லிங்கா இருக்கு. அதையும் முடிச்சிட்டீங்கன்னா உங்களோட மசில்ஸ் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம மசில்ஸ் எல்லாமே ஹார்டா ஸ்டிஃபன் ஆயிருக்கும். அடுத்து அதை ரிலாக்ஸ் பண்றதுக்கு கூல் டவுன் ஸ்ட்ரெச்சஸ். இந்த ஒர்க் அவுட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் கைஸ். யூஸ்ஃபுல்லா இருந்தா டம்பிள் வச்சு ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.